சொல்லுங்கள் சார். இந்த ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வெளியாக்கி கொண்டு இருக்கக்கூடிய தகவல்கள் இருக்குல்ல, வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கா? அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான நகர்வுகளை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களா? இல்லை, வருமானத்தை ப்ரைவேட் செக்டர் பண்ணுறதுனால எப்படி அதிகப்படுத்த முடியும் எனக்கு புரியல. ஏதோ மனித ஆயத்தீர்வு மற்றும் அதில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் தான் ப்ரைவேட் செக்டர் பண்ண முடியும். அதுக்கு இப்போ சட்டமன்றத்திலே ஒரு சிறப்பு சட்டம் மாதிரி அது திருத்தம் கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுதான் இப்படி கொண்டு வர முடியும், டைரெக்டாக கொண்டு வர முடியாது ப்ரைவேட் செக்டர். கேரளா மாதிரி பாதி ப்ரைவேட்டு பாதி கவர்மெண்ட்டாகவும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குது, அப்போ நீங்கள் இது ப்ரைவேட் செக்டராக பண்ணால் அது லாபத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியல, அந்த எக்ஸஸாக போகுது வருமானத்தை விட அப்படின்றப்போ தான் ப்ரைவேட் செக்டர் கொடுப்பாங்க. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ போக்குவரத்து கழகங்கள்லாம் ப்ரைவேட்டில் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சம்பளத்தை அவங்களால கொடுக்க முடியல, கிராஜுவேட்டி அவங்களோட செட்டில்மெண்ட்டு பிஏ அதெல்லாம் அவங்களால செட்டிலே பண்ண முடியல. இன்றைக்கி வரையும் பல பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா போக்குவரத்து கழகங்களோட பணிமனையும் பேங்க்கில் இன்றைக்கி லோனில் இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி மாநகர பேருந்துடைய ஹெட் ஆஃபீஸில் பல்லவன் ஹவுஸில் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டேன், என்னோட கிராஜுவேட்டி கொடுங்க, என் செட்டில்மெண்ட்டை கொடுங்க, என்னுடைய பெனிஃபிட்ஸை கொடுங்கன்னா ஃபண்ட் இல்லை போக்குவரத்து கழகத்தில். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் தனியார் மயமாக நோக்கி நகர்றப்ப கூட மக்கள் அதை ஓரளவு ஏற்றுப்பாங்க. நீங்களே இப்போ அழகாக சொன்னீங்க, கிட்டத்தட்ட நம்ம 48,000 50,000 கோடி வருமானத்தை வருடத்துக்கு இந்த நிறுவனம், அதாவது டாஸ்மாக் நிறுவனம் தான் சொல்லணும், இந்த நிறுவனம் வருமானம் ஈட்டுகிறது. அப்போ வருமானம் நன்றே வர்றது. இன்னைக்கு நிறைய படங்கள்ல கூட காமெடியா வைக்கிறாங்க, ஐயோ நாங்க குடிச்சாதே அவனுக்கு சம்பளமே அப்படின்ற காமெடியெல்லாம் வச்சிருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ முழுக்க முழுக்க அரசு துறைக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை, இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லணும்னா 2003 டாஸ்மார்க்கை ஜெயலலிதா அம்மையார் கவர்மெண்டாக ஆக்கி சில்லறை விற்பனையை நம்மளே பண்ணலான்னு பண்றாங்க. அவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அந்த டைம் 2003 தான் லாட்ரி விற்பனையை தடை பண்றாங்க. இதற்கான இன்கம் சோர்ஸ் நமக்கு ஒரு பக்கம் அடைபடுது. அப்போ இந்த இன்கம் சோர்ஸை கொண்டு அதை செக்ரட்டேட் பண்ணலான்ற ஒரு சிந்தனையில அவங்க பண்றாங்க. சரி, இப்போ லாட்ரி வருமானத்துக்குள்ள லாட்ரி அன்னிலேருந்து தடை பண்ணதான் இன்னைக்கு வரையும் எல்லா ஆட்சி மாறி மாறி வந்தாலும் லாட்ரி வரல. அப்ப இந்த நிறுவனம் இன்றைக்கு நஷ்டத்தில் போகுது, கவர்மெண்டால நடத்த முடியல, அதனால பிரைவேட் செக்டரை கொடுக்குன்னு சொன்னா ஏத்துக்கலாம். இந்த நிறுவனம் அரசு கருவூலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பணத்தை கொட்டி கொடுக்கிறது யாரையும் மறுக்க முடியாது, இது அரசாங்கமே சொல்லுது. சரி, அப்ப எதற்கு இப்ப இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு டாஸ்மார்க்கை நோக்கியே இங்கே ரைடு போகுது. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு, நம்ம ஜெகத் ரட்சகனுடைய வீட்டுக்கு ஆகட்டும், டிஆர் பாலவர் வீட்டுக்கும் ரைடு போகிறதும், டாஸ்மார்க்கை சுற்றிய வழக்குகள், செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுற வழக்குன்னு இதில் தான் இந்த தமிழக அரசு கவனம் செலுத்துகிறதா, இல்லை தமிழ்நாட்டில் தனியார் மயமாக கொடுத்துட்டு நம்ம 12 மணிலேருந்து 10 மணி வரையும் தான் கடை திறப்பு வச்சிருக்கோம், ஆனால் தனியார் மயம் போனால் 8 மணிக்கே கடை திறக்கலாம், அவன் காலங்காத்தால் எந்திரிச்சோடனே போய் குடிக்கட்டும் நாசமா போகட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வராங்களா? ஏன்னா இன்னைக்கு அன்புமணி அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பொது சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர் மருத்துவர் குழந்தைசாமி 1971 மதுவிலக்கு கொண்டு வரப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் தொடர்ந்து மதுவை குடித்து குடித்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மரபணு ரொம்ப டேமேஜை நோக்கி போயிட்டு இருக்கு. குழந்தை பிறப்பை இன்னைக்கு ஒரு சாதனை மாதிரி கொண்டு வர சூழ்நிலையை அப்போ 53 வருஷமா ஏற்படுத்தி அடுத்த தலைமுறையும் மதுவை குடிப்பதற்கான கண்டென்ட் தான் போறோம். மதுவை நிறுத்தத்துக்குள்ள இவங்க என்ன சொல்றாங்க, 717 டாஸ்மாக் கடையை மூணுன்னாங்க. எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு, ஆடியோவில் போட்டு பார்த்தா 717 டாஸ்மாக் மூடுவதற்கான எந்த டீட்டெயில்ஸ் இல்லை, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லி 10 நாள் ஆகுது. இன்னைக்கு வரையும் மது ஆய்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் அவர்கள் வாயை திறக்கல. ஆனால் முன்னாடியே இதெல்லாம் வருன்றதை அவர் கோடிட்டு காட்டுறார். பிரைவேட் செக்டரை நாங்கள் ஆக்க போகிறோம், நாங்கள் ரெஸ்டோ பார் கொண்டு வரலாம். ரெஸ்டோ பார் பண்ணால் நீ குடும்பத்தோட போய் குடிக்கலாம். நீங்கள் திமுக ஆட்சியில் கோயம்பேட்டில் போய் நம்ம தானியங்கி இயந்திரத்தின் மூலம் நீங்கள் மதுவை எடுக்கலான்னு ஒரு மிஷின் வைக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு குரலை கொடுத்தோன்னா ஸ்டாப் பண்ணாங்க. டெட்ரா பாட்டில் கொண்டு வந்தார் முத்துசாமி, அதற்கான நாங்கள் பெங்களூர் மாதிரி இங்கேயும் டெட்ரா பாட்டில் கொண்டு வந்தால் சின்ன அளவு மது கொடுக்கலாம், கள்ளச்சாரத்தை ஒழிக்கலாம், அதுக்கு பெரிய எதிர்ப்புகள் அவங்க கைவிட்டாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் கல்யாண மண்டபம், கிரிக்கெட் ஸ்டேடியத்திலாம் மதுவை தாராளமாக கொடுக்கலாம்னு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, மக்கள் எதிர்ப்பால் கைவிட்டாங்க. இன்றைக்கு தனியார் மையத்தை நோக்கி எனக்கு இவங்க கொடுக்கறது எப்படி படுதுன்னா, தனியார் மயக்கத்துக்கு இவருக்கு வேண்டிய ஆட்களை கொடுத்து அதன் மூலம் தன்னுடைய கட்சிக்கு வளமான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்களா? ஏன்னா இன்றைக்கும் 3 மாதம் தாவேக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்தாலும்
பழைய முறையில் எங்க சரக்கு வாங்கினாலும் அதுதானே வாங்கிட்டு இருக்காங்க. ஜெகத் ரட்சன் தான் வாங்குறாங்க, சசிகலா மிடாஸ் தான் வாங்குறாங்க, அக்கா டிசிலேஸ் தான் வாங்குறாங்க, டிஆர் பாலுடைய சொந்த ஆலைகள் தான் வாங்குறாங்க. நாங்க வந்து இது திமுக எதிராக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு எதிராக இருக்கிறோம்னு சொல்றப்ப நாங்க வந்தோம் நாங்க எல்லா ஆலைகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, தனக்கு வேண்டியவர்களுக்கு, தனக்கு நெருக்கமானவர்களுக்கு, தன் கட்சிக்காரர்களுக்கு இதுக்கு வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு செயலாக மடைமாட்டு பண்றாங்க தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இங்க பாருங்க வெங்கடேஷ் சார், டாக்குமெண்டா வந்து எந்த தகவலும் கவர்மெண்ட் ரெக்கார்டா ஆவணமாகி விடக்கூடாது. 717 கடையை எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ மூடணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த அரசாங்கம் மூடிட்டேன் அப்படின்ட்டு சொன்னது, சட்டப்பேரவையில் சொன்னது உண்மை அப்படின்னா அந்த தகவலை வெளியில் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எந்த தயக்கமும் வேணாம். ஆனால் இந்த அரசு கொடுக்க மாட்டேங்குது. புதிதாக எவ்வளோ பேருக்கு ரெக்ரியேஷன் கிளப்பு நடத்தி அங்கே வந்து லிக்கர் வந்து சேல் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த தகவலும் கொடுக்க மாட்டேங்குது. அப்போது இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? டிரான்ஸ்பரன்சி ஏன் இல்லை அப்படின்னா, அவங்கள்ட்ட உண்மை தன்மை இல்லை. அவங்க வந்து வெளியில் வந்து அது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறேன். எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி பஸ் ஸ்டாண்டில் ஒரு விளம்பரம் வருது. மாண்புமிகு முதல்வர் விஜய் ஃபோட்டோ போட்டு 717 டாஸ்மாக் கடைகளை மூடி சாதனை செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தை பேஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்தவொன்னே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மார்க்கை மூடிட்டேன்றாரு, நாங்கள் வந்து சிங்கப்பெண் கொண்டு வந்துட்டேன்றாரு, இன்றைக்கி வந்து 200 யூனிட் ஃப்ரீனாரு, அது இன்றைக்கி வந்து பல லட்சம் பேர் இன்றைக்கி வந்து மின்சார வாரியத்தை நோக்கி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ட்ரிபிளா வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு வேறு மாதிரி விளக்கத்தை நிர்மல்குமார் சார் கொடுக்குறாரு. இது ஒரு தனி கதை. அப்போ இவங்க இந்த சாதனை பட்டியலாக ஒரு 2-3 ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த 717 டாஸ்மாக் கடைகளை மூடினதே இவங்க சாதனை நினைக்கிறாங்க. இந்த உளவியலை நீங்கள் புரியணும். டாஸ்மாக் கடையே மூடணும் தான் முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 4800 கடையும் வந்து மூடணும். ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் வந்து பீகார் மாதிரி, குஜராத் மாதிரி, மேகாலயா மாதிரி மூடணும், வேற வருமானத்துக்கு சோர்ஸுக்கு போகணுன்னு தான் நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும் அதான். ஆனால் இவங்க டாக்டர் ராமதாஸ் ஐயா ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு டிஎம்கே பீரியடில். என்ன கொடுத்தாருன்னா, டாஸ்மார்க்கு நேரடி வருமானமாக அவங்களுக்கு 50,000 கோடி தான் அவங்களுக்கு தெரியுது, மறைமுகமாக 1 லட்சம் கோடி டாஸ்மார்க் மூலம் வருமானம் வந்துட்டு இருக்கு, அது கட்சிக்காரர்களுடைய நிதிக்காகவும் அவங்களுக்கு தனிப்பட்ட செலவுக்காகவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதற்கு இங்கே பதில் இல்லை. 2026 ஆர்டிஓவில் நம்ம போடுறப்ப 2021 தமிழ்நாட்டில் 198 மணமகள் மன்றம் தான் இருந்துச்சு. டிஎம்கே பீரியடில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 777 மணமகள் மன்றம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இன்டைரக்டா கட்சிக்காரங்களுக்கு வருமானத்தை வேற ரூட்ல கொடுக்குறாங்க அவங்க. சரி, அப்ப அந்த டாஸ்மாக் வருமானமும் கம்மியாதான்னு கேட்டா அதுவும் கம்மியாகல. அப்ப இந்த 4800 கடைன்றது உங்களுக்கு தனி. இது இல்லாம 5 ஸ்டார் ஹோட்டல்ல 24 பார் அது தனி. இது வந்து கட்சிக்காரர்களுக்கு வருமானம் செய்வதற்காக திமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாங்க. ஒரு 50 பேர் நீங்கள் மெம்பராக இருந்தால் நீங்கள் மணமகள் மகன் ஆரம்பிச்சிக்கலாம், நீங்கள் டைரெக்டாக டாஸ்மார்க்கில் கொள்முதல் பண்ணிக்கலாம், நீங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், தனி வருமானமாக அது போகுது. இப்போ இந்த அரசாங்கம் என்ன நினைக்குன்னா, எதுலையுமே டிரான்ஸ்பரன்சி ஏன் இல்லை அப்படின்னா, இந்த அரசாங்கம் சொல்றது எதையுமே உண்மை இல்லை, அதான் பிரச்சனை. அவங்க அதிகாரிகளும் என்ன பண்றாங்கன்னா, அன்றைக்கு ஒரு விளம்பர தேடுதலா அன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஏற்படுத்தி தராங்க தவிர, நான் போய் மெட்ரோ ட்ரெயின் ஆய்வு பண்ணுறேன், எல்லாது பின்னாடி ஓடுறது, நான் போய் கழிவுநீர் குடிநீர் போய் ஆய்வு பண்ணுறேன், நான் போய் வந்து நெம்லியில் போயிட்டு கடல் நீரில் குடிநீர் திட்டத்தை ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பேசும் பொருளாக டைவர்ஷன் நோக்கி தான் நகர்றாங்க தவிர ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இங்கே அதிகாரிகள் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. இப்போ மார்ட்டினுடைய பையன் அவர் தெளிவாக ஒன்று சொன்னார், டிஎம்கேல வந்து எங்களுக்கு டாஸ்மார்க் மாதிரி பிரைவேட் செக்டராக உங்களுக்கு வந்து இந்த மதுபானம் வந்து பண்ணுறதுக்கான எல்லா சோர்ஸும் சொன்னதுனால தான் நாங்கள் 700 கோடி கொடுத்தோம் அப்படின்றார். இப்போ அப்படியே இப்படி வாங்க, இப்படி வந்து ஆதவ அர்ஜுனா இப்போ நல்லதோ கெட்டதோ எதில் இருக்கிறாருன்னா லாட்ரியோடைய மார்ட்டினுடைய மருமகன்ற பிராண்ட் அவர்கிட்ட இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பல மதுபான ஆலைகளுக்கும் பல மதுபான சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கும் நெருங்கிய சொந்தக்காரராக இருக்கிறப்ப இந்த மொனோபோலியை மொத்தமாக மேற்கொண்டு ஆதவ அர்ஜுனாவுடைய கண்டென்ட்டை நோக்கி நகர்ந்து இந்த ஏன்னா விக்னேஷ் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சலாம் பெரிய ப்ராசஸ் எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல, மொத்தமாக எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இங்க டிஆர் பாலு அவர்கிட்ட வாங்குறது. ஆமா, டிஆர் பாலு வருமானம் போயிட்டு இருக்கு, இது மூலம் திமுக வளருது. நம்ம ஜெகத் ரட்சன் வருமானம் வந்து திமுகவுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆளா அவர் செல்வம் கழிக்கிறாரு, அவருக்கு போகுது, ஜெயமுருகனுக்கு போகுது, அப்புறம் வந்து தேவி பாட்டில்ஸ் சொல்லிட்டு போகுது. இப்படி பல இது வந்து திமுக வருமானமா போறப்ப இந்த சிண்டிகேட்டை தாவேகா வருமானமாக நம்ம வந்து மாத்தலாம். அப்ப இது ஒரு கொள்கை முடிவா எடுக்குன்னா சட்ட திருத்தம் பண்ணணும்.
அப்போ இது வர இப்போ வந்து பட்ஜெட் தாக்கல் கொடுத்து சட்டப்பேரவை கூட போது அங்கே மது ஆயுத தீர்வு சம்பந்தமான சிறப்பு ஒரு திருத்த மசோதாவை பாஸ் பண்ணிட்டு நாங்கள் பிரைவேட் செக்டாரா பண்ணோம், மக்கள் சுத்தமாக போய் குடிக்கணும். ஏன் நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க, யார் வேணான்னு முதல்ல டாஸ்மார்க்கே வேணும், சுத்தமா நீங்க வச்சுக்க வேண்டியதா. ஆனா பிரைவேட் செக்டார்ல சுத்தமா போய் குடிக்கணும் நீங்க சொல்றது வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இந்த அரசாங்கம் ஒரு சாதனையும் செய்யாமல் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சாதனை மாதிரி பொது வழியில சொல்றாங்க தவிர உள்ள போய் பாத்தீங்கன்னா ஜீரோ. சார் ரொம்ப நன்றி. அரசு அமைச்சர் அப்படி ஒரு ஆலோசனை நாங்கள் பேசிட்டு இருந்தோன்ட்டு சொன்னதும் நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தப் போகிறோம் என்று டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் அறிவித்ததும் தான் இன்னைக்கு இதை நாங்கள் தலைப்பாக எடுத்து விவாதிப்பதற்கு காரணம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.